ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 42 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னோட நாள் ரொம்பவே நல்லபடியாகவே போச்சு. வாக்கிங்லாம் பண்ணிங்களா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? வாக்கிங் எத்தனை ஸ்டெப் போனீங்க? இல்லை எவ்வளோ நேரம் நடந்தீங்க? நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னைக்கு வாக்கிங் போனேனான்னு கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு வாக்கிங் போனேன். இன்னைக்கு நான் மொத்தம் 8730 ஸ்டெப் நடந்திருக்கேன். சரி, ஆனால் வாக்கிங் 5000 ஸ்டெப் தானே போவேன்னு சொன்னீங்க. டெய்லி ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து கூடுதல் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் வாக்கிங் போகும்போது எத்தனை ஸ்டெப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணியிருப்பேன். அது 5000 ஸ்டெப் அல்லது 5100 200 அப்படி வரும்போது என்னோட வாக்கிங்கை நிறுத்திப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஃபுல்லாக வாட்ச் போட்டிருக்க மாட்டேன். நம்ம வேறு ஏதாவது வேலை செய்யும்போது நான் வாட்ச் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போவோம்ல, அப்போ கிளம்பி போகும்போது இந்த வாட்ச் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மீதி எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்குமோ அது கூட சேரும்ல, தானாகவே ஆட் ஆகிரும்ல. அப்படி தான் 8730 ஸ்டெப் நடந்திருக்கேன். சரியா? வாக்கிங் 5000 ஸ்டெப் தான், அதுக்கு மேலே நடக்கலை. சரியா? அதுக்கப்புறவு எப்போவும் வீட்டில் வேலை செய்யும்போது இந்த வாட்ச் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் எப்போவும் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த வாட்ச் யூஸ் பண்ண மாட்டேன். வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் வெளியே போகிறது, இந்த 2 டைமும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரம் இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கையில் எப்போவும் இது கிடந்துன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ஸோ நான் அதனால் அது யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கோயில் திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும், நம்ம 5000 ஸ்டெப் நடந்தோன்னா அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டெப் கூடுதுன்னு. ஏன்னா நம்ம டெய்லி வெளியில் போக மாட்டோம்ல. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் 2-3 நாள்லேயே தெரிய வரும், நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோம். இப்போ நமக்கு வந்து அதிகமாக இந்த வாட்ச் போட்டுட்டு வெளியில் போகிறதுனால அதிக ஸ்டெப்ஸ் காட்டுது. சரியா? அதனால உங்களுக்கு இந்த டவுட் வேண்டாம். டெய்லி இத்தனை ஸ்டெப் நடக்கிறாங்க ஆனால் 5000 ஸ்டெப் தானே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? அதுக்காக தான் அந்த டவுட் ஒரு சிஸ்டர் கேட்டதுனால அதை கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, 10 minutes எக்ஸசைஸ் பண்ணிங்களாண்ணா? இன்னைக்கு நான் 10 minutes எக்ஸசைஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. வீட்டுக்கு விருந்தினர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த 10 minutes எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் காலையில் வாக்கிங் பண்ணுறதுனால ஈவினிங் அப்படி தான் அந்த 10 minutes எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரே நேரத்தில் பண்ணால் நமக்கும் டயர்டாக இருக்கும்ல, திரும்ப நமக்கு அது பண்ணணும்னு எந்த எண்ணமே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து மார்னிங் வாக்கிங் போனேன்னா ஈவினிங் தான் இந்த 10 minutes எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்னால் பண்ண முடியலை, நான் அது பண்ணலை. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிடவா? இன்னைக்கு காலையில் 2 மீடியம் சைஸ் தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். அடுத்த 1 glass ஆஃப் மில்க் குடிச்சிக்கிட்டேன். சரி, அதோட சேர்த்து கேலரியும் சொல்லியிருந்தேன். சரியா? 2 மீடியம் சைஸ் தோசாக்கு 190 கேலரி, சாம்பாருக்கு ஒரு 50 கேலரி, அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் மில்க்குக்கு 110 கேலரி. மொத்தம் காலையில் மட்டும் 350 கேலரி எடுத்திருக்கோம். அடுத்தது இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து கோயிலுக்கு போனதுனால ரொம்ப எதுவுமே எடுக்கலை. ஒரு 2 மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஈவினிங் எடுக்க மாட்டோம்னு நமக்கு தெரியும். ஸோ நான் இன்னைக்கு மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது காலையிலே 2 மாம்பழமாக எடுத்துக்கிட்டேன். அது வந்து 2 மீடியம் சைஸ் மாம்பழம் தான், அதுக்கு 260 கேலரி. அதுக்கப்புறம் மதியம் நான் கோவிலுக்கு போனதுனால கோவிலில் தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ அதான் சாப்பிட்டேன். அதில் ரைஸ் 290 கேலரி, ரைஸ் வந்து பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம் 3மே வச்சு தான் சாப்பிட்டேன். எவ்வளவு அந்த இலையில நம்ம காட்டுற ஃபோட்டோவில் அந்த இலையில எவ்வளோ ரைஸ் இருக்கோ அவ்வளோ ரைஸ் தான் சாப்பிட்டேன். அதை 3 பங்காக டிவைட் பண்ணி அதில் 3 குழம்புமே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு அந்த ஆசை வரும். ஏன்னா எல்லாருமே சாப்பிடும்போது அந்த இலையை பார்க்கும்போது நமக்கும் ஆசை வரும். அதனால ரைஸ் அதிகம் எடுத்துடாதீங்க. ஓகேவா? ரைஸ் கம்மியாகவே எடுங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதில் உங்களுக்கு என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட விருப்பம் இருக்கோ அதை ஊற்றி சாப்பிடுங்க. அதுக்குன்னு சொல்லி நிறைய ரைஸ் வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகேவா? நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கோம். ஸோ அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து அவியல், வாழைக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டுக்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ கேலரின்னு நான் இப்போ சொல்கிறேன். சரியா? ரைஸுக்கு 290 கேலரி, அடுத்தது பருப்பு 80 கேலரி, சாம்பார் 60 கேலரி, ரசம் 25 கேலரி, அடுத்தது அவியல் 70 கேலரி, வாழைக்காய் கூட்டு 50 கேலரி. நீங்கள் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதிகமாக அவியல்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவியல்னா எத்தனை காய் போட்டு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் நிறைய காய்கறி போடுவோம். பீன்ஸு, கேரட்டு, வெள்ளரிக்காய்,
தடியங்காய், முருங்கைக்காய், மாங்காய், என்னென்ன காய்கறிகள்லாம் நமக்கு கிடைக்குதோ, கத்திரிக்காய், அது எல்லா காய்கறியுமே நம்ம இதில் போட்டு பண்ணுவோம். ஒரு காய் 2 காய் கிடையாது, எத்தனை காய்கறி நம்ம வீட்டில் இருக்கோ எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. அதனால் அவியல்னால் வந்து காய்கறி கூட்டு தான். சரியா? அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவியல்னு சொல்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் இதை கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? மதியம் நான் இன்னைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிட்டுக்கிட்டேன்னா 575 கேலரி தான். அதுக்கப்புறம் நைட்டு 2 மீடியம் தோசை சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கு தேங்காய் சட்னி. 2 மீடியம் தோசைக்கும் 190 கேலரி. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிக்கு 70 கேலரி. அடுத்தது 1 கிளாஸ் ஆஃப் மில்க்குக்கு 110 கேலரி. மொத்தம் 370 கேலரி இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்தது ஈவினிங் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுப்பேன்ல, அது 110 கேலரி. மொத்தமாக நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது 1665 கேலரி அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? இது நமக்கு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதிகமாகவும் போகல, குறைவாகவும் போகலை. நம்மளோட லிமிட் என்னது? 1600 to 1800 அதுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து இந்த 15 நாளில் 10 நாளாவது நான் ப்ரோட்டீன் ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ப்ரோட்டீன் 45 to 52 கிராம் தான் இருக்குது. கண்டிப்பாக நாளையிலேருந்து ப்ரோட்டீன் ரீச் பண்ண ட்ரை பண்ணிடுவேன். ஓகேவா? ரீச் பண்ணுறோம். ஏன்னா 15 நாள் முடிய போகுது இந்த மாதத்தில், அதனால் ரீச் பண்ணுறோம். அடுத்தது கார்ப்ஸ் வந்து 230 to 250 கிராம், ஃபேட்டு 45 to 55 கிராம், ஃபைபர் 18 to 22 கிராம், கால்சியம் வந்து 850 to 1000 mg. நான் இவ்வளோ நாள் வந்து கால்சியம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ChatGPTயே வந்து கால்சியம் இவ்வளோ நீ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்து. ஸோ அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்டேன், இவ்வளோ கேலரி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ கேலரி எடுத்தீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? சரி, அடுத்ததாட்டு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்களா? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்டேன், இவ்வளோ தான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய். நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். சரியா? பாய் பாய்.